பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவு வாபஸ். அடுத்தடுத்து விலகும் முக்கிய தலைவர்கள். அதாவது மக்களவையில் இன்று பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள் பதவியேற்ற கொண்ட நிலையில் இனி பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களின் ஆதரவு இல்லை என்றும் இனி நாங்கள் எதிர்க்கட்சிகள் மட்டுமே என்றும் ஒடிசாவின் முன்னாள் ஆளுங்கட்சியான ஜனதாதளம் கட்சி அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுடன் ஒடிசா மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியான ஜனதாதளம் தோல்வியை சந்தித்ததன் காரணமாக கடந்த 24 ஆண்டுகாலமாக ஒடிசாவின் முதலமைச்சராக பதவி வைத்து வந்த நவீன் பட்நாயக் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் ஒடிசா மாநிலத்தில் உள்ள 21 மக்களவை தொகுதிகளிலும் பாஜக 20 தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியும் வென்றது. ஆளுங்கட்சியான ஜனதாதளம் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் படுதோல்வியை சந்தித்தது. ஆனால் பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் 9 எம்பிக்களை வைத்துள்ளது ஜனதாதளம். இனி மாநிலங்களவையில் பாஜகவுக்கு எந்த ஆதரவும் கிடையாது என்றும் அறிவித்தது. இது கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக பாஜகவிற்கு வெளியில் இருந்து ஜனதாதளம் ஆதரவு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஒடிசா மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வலுவான கோரிக்கை வைப்போம். இனிமேல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு இல்லை என்று கேள்விக்கே இடமில்லை என்று நாங்கள் மாநிலங்களவையில் இனி எதிர்க்கட்சிகள் மட்டுமே அப்படித்தான் செயல்படுவோம். ஒடிசா மக்களின் நலனுக்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக விட்டோம் என்று தெரிவித்தார். மேலும் இந்த நிலையில் நவீன் பட்நாயக் தொடர்ந்து இப்போது சபாநாயகர் தேர்விலும் பாஜக தலைவருக்குள் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் அல்லாமல் அமித்ஷா ஒருவரை கை காட்டுகிறார். இவரை சபாநாயகர் என்று, ஆனால் மோடி வேறொருவர் ஆக்கலாம் என்று. ஆனால் ஜேபி நட்டா என்பவரை சபாநாயகர் ஆக்கினால் பாஜக ஆட்சிக்கு வலுவாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இப்படி பாஜக முக்கிய தலைவர்களுக்குள்ளே சபாநாயகர் தேர்வு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நவீன் பட்நாயக் தொடர்ந்து ஜேபி நட்டா அமித்ஷாவும் இருவரும் பாஜகவில் அதிருப்தியில் உள்ளதாகவும் இவர்களில் ஒருவர் பாஜகவில் இருந்து விலகப் போவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.